ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு மெசேஜ் தலைப்பு பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டி, அழியாமை. அதாவது எத்தனை பேருக்குலாம் 100 வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. 100 வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கா? அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ நம்ம இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தேவன் இந்த உலகத்தை வச்சிருக்க வரைக்கும் நமக்கு எப்பொழுது 100 வயசா 90 வயசோ 80 வயசோ யார் எத்தனை நாள் நம்ம வாழ்கிறோமோ இங்கே வரைக்கும் நம்ம ஜீவனோட வாழணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையே வந்து ஆரம்பிக்குதுங்க. என்ன சொல்றது? அதுதான் நம்ம என்னைக்கு இறக்குறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய ஒரு பிறப்பு. இதுதான் உலகத்துக்காக சொல்றான். அன்னைக்கு இந்த ஜென்மத்தில் போயிட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் வேற ஆளாக வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஜென்மமும் கிடையாது, ஒரே ஜென்மம் தான். நம்ம தான் மறுபடியும் மறுரூபமாக்கப்பட்டு வருவோம். ஹல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எத்தனை பேர் இங்கே இந்த மூவிஸ்லாம் பார்ப்பீங்க? யாரெல்லாம் மூவிலாம் படம்லாம் பார்ப்பீங்க? கை தூக்கு பார்க்கலாம். எல்லாரும் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ பொதுவாக இந்த ஆங்கில படங்கள் இதெல்லாம் பார்க்கணும். இந்த அவதார்னு ஒரு மூவி வந்துச்சு, யாராவது பார்த்தீங்களா? அவதார்னு ஒரு மூவி பார்த்துருக்கீங்களா? அவதார் மூவியெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக இருப்பான், ஒரு ஹியூமன் பீயிங். பட் அவன் ஜஸ்ட் கண்ணை மூடி திறக்கும்போது வேற ஒரு உலகத்தில் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாடியோட வேற இடத்துல இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நார்மல் இது. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாடி நடக்கும்போது அவன் பறப்பான், அந்த எல்லாருடைய ஒரு டிஃப்ரெண்ட் பாடி. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இங்கே பார்க்கும்போது பாருங்க, நமக்கு 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுந்திருக்கிற வார்த்தையை நிறைவேறும். ஹல்லேலூயா. சோ ஆங்கிலத்தில் பார்க்கும்போது and this mortal shall put on immortality, then shall be brought to pass the saying that is written, death is swallowed up in victory. Hallelujah. So இத பார்க்கும்போது நீங்க இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குள்ளேயும் 3 விதமான ஆட்கள் நமக்குள்ள இருப்பாங்க. நமக்குள்ள 3 பேர் இருப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி சீரியஸாக இருக்கும்போது ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போகிறான். அவன் இன்னும் ஸ்பீடாக வண்டியை ஓட்டுறான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி போயிட்டு இருக்கு. எனக்கு உயிர் நம்மள 2 பேராக சேர்த்துருவான் போல கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில். இவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறாங்களே, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு வண்டியில். ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். போய் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம். டாக்டர் பார்த்தாரு, கை இது பல்ஸ் இது டெஸ்ட் பண்ணுறாரு. போயிடுச்சு பாருங்க. என்ன போச்சு அப்படின்னு கேட்டேன். போயிடுச்சுப்பா, போயிடுச்சு அவ்வளோதான்ட்டாரு. ஸோ போயிடுச்சானது போயிடுச்சு. எது போயிடுச்சு? சோல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம பாடியில் 3 திங்கு. ஒரு ஹியூமன் பீயிங்கில் அது சரீரம், அதோடைய பாடி மட்டும்தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. உள்ளே இருக்கிற ஆன்மா சோல் வந்து போயிடுச்சு. அவன் இறந்து போன பிறகு மனுஷங்க போயிடுவாங்க. ஆவி என்பது நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அது பரிசுத்த ஆவியானதால் இருக்கலாம், உலகத்தால் உண்டான பிசாசின் ஆவியும் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கலாம் பரிசுத்த ஆவியானது இங்கே இருந்தால் தான் இங்கே வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஸோ இந்த 3 தான் ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? ஒரு நம்ம இருக்கோம்னா எல்லாருக்குள்ளேயுமே இந்த 3 விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்ம ஆண்டவர் வந்து நம்ம துதிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுவார், ஆவியோடும் ஆத்மாவோடும் நம்ம துதிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த நம்ம 3 சேர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது தேவனை மிகைப்படுவார். ஸோ 3 நம்ம இருப்போம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பாடி. ஸோ இது பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதேனிலே பார்த்தீங்களா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவங்களுக்கு ஒரு தேவன் மண்ணினாலே அவர்களை உருவாக்குகிறார். God created his in the soil from the dust and is given us the soul. ஸோ பார்க்க அந்த டைமில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே இறந்து போன பிறகு அவங்களுடைய சரீரத்தை மீட்க முடியாது. என்ன ஆகும்? அவங்களுடைய ஆத்மா மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். ஸோ பழைய ஏற்பாட்டில் எல்லாமே அவங்க ஆத்மாவை வந்து பரலோகம் போவோம் தவிர அவங்களோட சரீரம் போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாள் எழுந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இருக்க இந்த ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். வரும்பொழுது we are going to be with the new transformation of body. Hallelujah. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா நம்ம வந்து இந்த சரீரம் இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஆவியில் போவோம். ராப்சர் பற்றி நல்ல மெசேஜ் கேட்டிருப்பீங்க, கடவுள் ரொம்ப கூட்டிட்டு போவாருன்ட்டு. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா we'll be going along with our physical body but with the transformation. ஸோ புரியுது அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு? அதாவது நம்ம போகும்போது இந்த உடல் இருக்கும்,
சரீர மீட்பை நமக்கு தேவன் கொடுக்கிறார். சரீர மீட்பை புத்த சுவிகாரம் என்ற சரீர மீட்பை ரோமரை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை பார்க்கும்போது இங்க பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையை நமக்கு அழியாமையா அவர் தருகிறார். அதுதான் அந்த மீட்பு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அந்த இது கிடைக்கல. வெறும் அவங்களுடைய ஆத்மாவை மட்டும்தான் அவங்க ரசிக்க முடிஞ்சது தவிர, நம்ம நாளைக்கு போனா கூட அங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசஸ் இவங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க நீங்க தொட்டு பார்க்கும்போது சரியா இருக்காது. அவங்க இதாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய சோல் தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர, ஹியூமன் ஃபிளஷோட இந்த பாடியா நம்ம போறது நமக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த நியூஸ் இப்படி தான் இருக்குன்ட்டு. பிரைஸ் காட். ஸோ இதை தான் தேவன் இந்த சரீரத்தை எப்போ இயேசு கிறிஸ்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையில் இருந்து 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கும் போது ரீஃபார்மேஷன் பாடி. அதனால தான் பாருங்க, தோமா என்ன பண்றாரு, எல்லா சீஷர்களுக்கும் தேவன் காட்சி அளிக்கிறார். when God has after his 3 days பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, வரும்போது is showing himself to his disciples. That time Thomas not believed that where is Jesus. Then Jesus immediately is coming and Thomas come and just test my belly. அந்த கடவுளுக்கு அந்த இங்க விழாவில் குத்துன அந்த கையை விட்டு பாருன்றார். Then God has came with the body. ஸோ அந்த ஒரு சரீரத்தை நமக்கு கொடுக்குறார். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு இதை மாதிரி தான் நம்ம போக போறோம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஆடம் அண்ட் ஈவ். அப்போ 7 விதமான ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் தேவன். என்னென்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை முதலாவது அவங்களுக்கு கொடுக்குறாரு. எவர்லாஸ்டிங் லைஃப், நீ எது மறிக்கவே மாட்டாய், நீ அன்னைக்கு நித்திய ஜீவன் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அடுத்து தேவ சாயல், காட்ஸ் இமேஜில், அதாவது வந்து கடவுளுக்கு எப்படி இந்த மூக்கு இருக்கும், இந்த வாய், கை, கால் எப்படி இருக்குமோ, God created us in his own image. That is the second blessing. And third blessing is the fellowship, ஐக்கியம், ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். Fourth one is God has given the ஆளுகை, governance. God has given the governance to maintain the plants and the animals and everything. This is the one God given. And the fourth one மகிமை, ஒரு glory தேவன் இங்க கொடுக்கிறாரு. அடுத்து ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீடம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க வாழ்க்கையில. ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்தாரு. அழியாமை, இம்மார்டாலிட்டி அப்பயே கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இந்த அழியாமைன்றது they never they won't die. That's the one immortality. ஆனால் பிரியமான ஜனமே, அவன் செய்ததெல்லாம் ஒரே ஒரு தவறு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியாமை. It is obey the God's word. So இதனால தான் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பின்பு நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் சொல்லிட்டார். அதுதான் அவர்களுக்கு கொண்டு வரப்படக்கூடிய அழிவு. ஸோ இன்னைக்கு சின்ன கீழ்ப்படிதல் இல்லாததுனால அப்போதுதான் God has given this curse. You came from the dust and you will go to the dust. This is the one. Before they are not as a sinners, பாவம் செய்வதற்கு முன்பதாக அவங்க எப்பொழுதுமே நித்தியமாக வாழ்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் படைச்சார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பார்த்தீங்களா? தம்முடைய சாயலாக படைக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம்ல ஆசையாக, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி பிள்ளைங்களை அப்படியே வளர்க்கணும்னு நினைப்போம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம மாதிரியே இருக்கணும்னு நினைப்போம். ஒரு டீச்சர்களை உருவாக்குவோம். ஒரு டீச்சர்ஸ்னா அவங்க ஸ்டோன்ஸை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி தேவன் வந்து தன்னுடைய சாயலாக உருவாக்குனாங்க. அவருடைய கீழ்ப்படியாமைனாலே இந்த சாபம் அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஏதன், that times you came from the dust you will return. ஸோ அப்பதான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. how many people went for the death ceremony? நார்மலி டெத் சர்வ் பண்ணி எங்க ப்ரே பண்ணுவாங்க. நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே போவாங்கன்னா அது ஆக்சுவலாக தவறான ஒரு போதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மண்ணுக்கு போகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மண்ணுக்கு போகப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்டில் த ஜீசஸ் கிரைஸ்ட் கம், ரைசனுக்கு முன்னாடி போனவங்க தான் அவங்க மண்ணுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மண்ணுக்கு, அந்த சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. இவங்களெல்லாம் மண்ணுக்கு போகப்பட்டது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு கர்ஸ். புதிதாய் நாம் பிறக்கப்பட்டவர்கள் உயிர் தெழுந்ததற்கு பிறகு நாம் பார்க்கும்போது பாருங்க பிரியமான, ஆத்துமா அழிவதில்லை. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய ஆத்துமா அழிவில்லை. சோன் டசன்ட் டை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க சரீரம் தான், அந்த பாடி தான் அங்கே போனாலும் பாருங்க, மேன்ஸ் பாடி இஸ் ஃப்ரம் த டஸ்ட் ஆஃப் த எர்த் ஆக்சுவலி. ஸோ மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரம். ஸோ மண்ணிலேருந்து எடுத்ததுனால நீ மண்ணுக்கு தான்ப்பா அவங்க சரீரம் போகணுன்ட்டு தேவன் கொடுக்கப்பட்ட காரணம் தான் அந்த டைம்ல. ஸோ இதை பார்க்கும்போது பாருங்க, மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதன், ஹியூமன் கிரியேட்டட் ஃப்ரம் த சாயில், இதனால் உருவாக்கப்பட்டான். அவன் நாசிலே அதன் ஜீவாத்மா என்பது ஆதாம். ஆதாம் என்ற பேர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஆதாம் என்றால்,
தேவனோட சுவாசிலே ஜீவாத்மா ஊத்துறதுனால அவர் வந்து he got the அந்த லிவிங் பீயிங் சோல். ஸோ வந்து அந்த உயிரை கொடுத்ததுனால தான் அவர் வந்து ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லுவாங்க. ஸோ இதை குறித்த அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:45-47 வசனம், முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவாக இருக்கிறான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. So the first Adam is the man who made from the dust of the earth, and the second Adam, that is the God Jesus Christ, the second man, he came from the heaven. Hallelujah. So முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. முந்தின யோவானை வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பனையாக சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் மூலமாக சொல்றாரு. ஏன்னா ஆத்மாவில் இருக்கிறதுனால பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதன் என்றதுக்கு தலைப்புல அவர் இங்கே ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார். அதனால புரியுதா உங்களுக்கு? ஏதாவது இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே புரியுதா? ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் நீங்க என்னமோ சொல்றீங்க, என்ன ஆத்மான்றீங்க, அப்புறம் பாடின்றீங்க, சரின்றது எல்லாருக்கும் விளங்குதா ஆச்சுதா? இல்லை நான் கொஞ்சம் கூட டைவர்ட் பண்ணி சொல்லுவேன். என்னன்னா, நாம் இந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிறந்த நம்ம எல்லாருக்குமே நாம் இறந்தால் when we die or maybe when the rapture comes, we are going to be with the new transformation body. இந்த பாடியோட சேர்ந்து தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு பாக்கியம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஆத்மா மட்டும்தான் போச்சு தவிர அவங்களுடைய பாடி அவங்க மண்ணில் இருந்து வந்ததுனால மண்ணுக்கே அவங்களுடைய சரீரம் போகப்பட்டது. பாருங்க, ஆதாம் என்ற ஆத்மா அழியாமை என்ற அனுபவத்தில் இருக்கிறது. பாருங்க, Adam body is mortal because it came from the blood, but is the spirit is not mortal. So பார்க்கும்போது அதுதான் மண்ணுக்கு போகுது, ஆனால் அந்த சோல் வந்து மண்ணுக்கு போல. ஸோ பாவம் செய்கிற ஆத்மா சாபம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம் வேதத்தில் கூறப்பட்டது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு வந்து அது சாபம், அதுக்கு வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு மீட்பு கிடையாது. ஸோ இதை குறித்து பார்க்கும்போது so that sins is to be died. ஸோ 4000 years ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்க பரிசுத்தவான்கள் சரீரம் அழிவோடு மண்ணுக்கு மண்ணாக போய்விட்டது. ஸோ எல்லாருடைய from the 4000 years Adam until Jesus Christ, the body of the every man returned to the dust. So everything under the dust. ஸோ அவங்க உலகத்திலிருந்து மண்ணில் இருந்ததுனால மண்ணுக்கு போயிட்டாங்க. ஸோ அழியாமை என்பது இந்த சரீரத்தை நாம் திரும்ப மீட்டுக் கொள்வது. ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ ஒரு தேவன் வந்து இந்த உலகத்துக்கு வந்தது எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா? நம்மளை வந்து சரீரத்தோட மீட்டுக் கொள்றாரு. இல்லைன்னா நம்ம ஆவியை வேலை சுற்றிட்டு இருப்போம். அந்த டைம் நம்ம பிறந்திருந்தோம், டைம் லைனில் பிறந்தா எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. ஒரு சோல் மாதிரி தான் இருந்துருமே தவிர நம்மளால பிசிக்கல் பாடியாக வர முடியாது. பிசிக்கல் பாடியாக இருக்கும்போது சாப்பிட கூட முடியாது வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு கிஃப்ட்டை நம்ம கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ அடுத்து இந்த சரீர மீட்பாகி இந்த புத்திர சுவிகாரம் என்று எழுதப்பட்டது ரோமர் 8:23 சொல்லியிருக்கு பாருங்க. In Romans 8:23 the first fruit of the spirit, actually the sonship redemption of our bodies. So this is the one God has given us. புத்திர சுவிகாரம், ஏன்னா sonship God has created us, நம்முடைய பிள்ளைகளாக எடுக்கும்படியாக தான் God has given us to become like a same as like a seed. So பாருங்க, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சாமுவேலுடைய ஆத்மா, சாமுவேல் இறந்தார் கரெக்ட்டா? சாமுவேல் is a prophet, he died. பாருங்க, அன்னைக்கு ஒரு அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ என்ன பண்றா, சவுல் இதில் வந்து அவருடைய ஆவியை கொண்டு வர. ஸோ அந்த ஆவி வந்து உயிர்ப்பிச்சு ஆவி ரசிக்கப்பட்டு மேலே போயிடுச்சு. சாமுவேலுடைய ஆத்மா ஆவி அங்கே போய்விட்டுச்சு. அந்த ஆவியை திரும்ப பெருந்து அதை பேச வைக்கிறார். அதான் பாருங்க, through the woman of Endor Samuel Saul appeared and spoke to Saul. ஸோ இதை பார்க்கும்போது சவுலுடைய ஆத்மா சாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழியாது ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக போகப்படுது. ஸோ இதை பார்க்கும்பொழுது Saul's soul is not saved. நான் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால அவன் ஆத்மா ரட்சிப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், from the Adam to until Jesus Christ, or maybe இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்களோ, so many people die. அவங்களுடைய எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சோல், அந்த ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நரகம் இருக்கு பிரதர், நரகம் பார்த்தேன் பிரதர், நரகத்தில் பூமியில் தோண்டிக்கிட்டே போனாங்களாம், தோண்டிகிட்டே போன இடத்துல வந்து ஐயோ அம்மான்னு கத்துறாங்களாம். அது எவ்வளோ கிலோமீட்டர் ஆகிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை டிவி சேனல்லாம் வந்துச்சு இப்படிதான் சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் ஓடிச்சு. நான் கேட்குறேன், எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலாக, ஐயோ அம்மான்னு கத்துறாங்க எல்லாரும். நான் கேட்குறேன், டைரெக்டாக தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் எல்லாருமே போய் நரகத்தில் வந்தாங்களா? இப்போ ஹிந்திக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க, ஏன் முடியும் அந்த லாங்குவேஜ் மட்டும் கேட்டுச்சு?
ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணோம், ஓகேங்களா? நரகம் வந்து இன்னும் ரெடி பண்ணல ஆக்சுவலாக. இந்த ஆத்ம இவங்கெல்லாம் எங்கே போகும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது கல்லர் கேட்கும்போது இன்று என்னோட கூட நீ பரதேசியில இருப்பா என்று சொல்கிறார். ஸோ ஒரு இடம் பாதாளம் என்ற ஒரு இடம் இருக்கு. இட்ஸ் வேலி, இட்ஸ் டவுன் வேலி. தாழ்ந்த பாதாளம், மேலான பாதாளம் என்று ரெண்டு விதம் காரியம் இருக்கு. ஸோ இன்னைக்கு இறந்து போன நம்முடைய தாத்தாக்களாகட்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருப்பாங்கன்னா ரெண்டே இடத்துல தான் இருப்பாங்க. ஒன்று தாழ்ந்த பாதாளம், ரசிக்கப்படலாம் தாழ்ந்த பாதாளத்தில் இருப்பாங்க. ஏன்னா உயர்ந்த மடியில் ஆபிரகாமின் மடியிலே இருப்பாங்க. ஸோ அதை தான் பார்ப்போம். நம்ம பாருங்க, ஆபிரகாமின் மடியில் அனைவரும் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். லாசரு பத்தி, சாமுவேல், தாவீது இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ அவங்க they are resting in the writers like David, Samuel, Lazarus picture resting in the Abraham's bosom. So அவருடைய மடியிலே, ஆபிரகாமின் மடியிலே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். So David said, God help me to come out from the lower valley. So தாவீது எவ்வளவு அழகாங்க. David is mentioned in the Bible as a heart of the God. தேவனுடைய இருதயம் தான் தாவீது. என்ன நடக்க போகுதுன்றத பற்றியும், டேவிட் இஸ் a prophet. நிறைய பேர் தெரியும் டேவிட பத்தி. இஸ் a musician, ஒரு ராஜா, கிங்னு சொல்லுவீங்க. பட் he is a prophet. See எவ்வளவு அழகா அவர் உயிரோட இருக்கும் போதே எழுதும் போதே தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்துன்னு எழுதியிருக்காருன்னா எவ்வளோ ஒரு ப்ராஃபட் பார்த்தீங்களா? இதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த தாழ்ந்த பாதாளம். ஸோ பாருங்க, எபிரேயர் 2:15, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளார்கள், யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பாருங்க, அன்றைய ஓல்டு பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உயிர் மேல ஒரு பயம் இருந்துச்சு. மரண பயம் அவங்களை ஆட்டு கொண்டது. எலியாவும் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த எசபேலை குறித்து ஒரு பயம் அவங்களுக்கு. நமக்கு வந்து என்னது, உயிர் பயம் இருந்துச்சு. யோவான் ஸ்தானம் இருக்கா, யோவான் தலையை போயிருமா, உயிர் மேல ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த மண்ணுக்கு போற அந்த உயிருக்கு அவங்களுக்கு ஒரு பயம். ஆனால் தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா God has changed, delivered him without fear from the death where they are lifetime subject to bondage. So பாருங்க, இதுதான் தேவன் நமக்கு செய்து கொடுத்தார். அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், அழியாமை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. So Jesus has did a role model for us. இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும் இதுக்கு ஒரு ரோல் மாடலாக தான் அவர் அடிக்கப்பட்டு he died, risen and got the immortality. So எல்லாருமே, இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் மரிக்க வேண்டும். தேவன் வருவதற்கு தாமதமானால் மரித்து நாம் உயிர் பெற வேண்டும். ஹல்லேலூயா. சோ பாவத்திற்கு மரித்து நாம் உயிர் பெற வேண்டும். ஹல்லேலூயா. சோ இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போதே புது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயினே. ஹல்லேலூயா. சோ பழைய காரியங்களுக்கு போய் நாம் புதிதாக மாறும்போது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட நாம் மேலே போவோம். சோ இன்னைக்கு நம்ம டீச் பண்றோம், எல்லாரும் மெசேஜ் கேட்கிறோம் என்றால், நாம் தேவன் செய்த காரியங்களை போல் நாமும் செய்யும் பொழுது தேவன் நம்மை மறுரூபமாக, அவர் எப்படி அந்த சரீரத்தை பெற்று அழியாமை பெற்றுக்கொண்டு மேலே சென்றாரோ அதே மேலே அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாடி தேவன் வர்றதுக்கு. இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா, நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு 50 years to 60 years இருப்போம். இந்த டைம் பீரியட்ல ஜீசஸ் வந்தார்னா we will be going with the body, with the physical bodyயோட நம்ம போவோம். புரியுதுங்க சொல்றது? Hope you understand? Yes brother, you got it right. We'll go with this body. If God doesn't come until the next 60 years, maybe his plan to come arrive by maybe 21-25 means we won't be there. Then we'll be go to the soil. நம்ம எங்க போவோம்? நமக்கு நீங்க மண்ணுக்கு போய் வச்சிருவாங்க. ஆனா நம்முடைய சோல் எங்க போவோம்? அப்போ go to the Abraham's person. Got it? புரிஞ்சுச்சிங்களா? ஆண்டவருக்குள்ளாக நாம் மரிக்கும் பொழுது நம்ம பாடி இங்க இருக்கும். நாம எங்க போவோம்? நம்முடைய சோல் மட்டும் எங்க போவோம்? ஆபிரகாம்ஸ் பர்சன்ல இருக்கும். when the God comes வரும்போது இங்க இருக்கிறவங்க போக மாட்டாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களோ எல்லாரும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மரித்தோ தான் உயிர் பிறப்பாங்க. அவங்க எல்லாம் கல்லெல்லாம் உடைச்சி அந்த நீங்க பார்த்துருக்கீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னா, இவ்வளோ பெரிய உலகம், நம்ம சின்னதாக இந்த இடத்துல இருக்கோம். யூனிவர்ஸ், பிளானட், எவ்வளோ பிக் திங். கீழே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, புரோட்டான், எலக்ட்ரான், அந்த மைனட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ஒரு இதை உருவாக்கலாம்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. ஸோ அப்படி நீங்க கல்லறையில் போய் நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெரிந்த பிறகு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியர் அவங்க இறந்து ஆண்டவருக்குள்ளாக ஒருத்தங்க மறிக்கப்பட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 வருஷம் அவங்களுடைய பாடி எங்க இருக்கும்? மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் என்னதான் இருக்கும்? ஒரு துளி சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ லெவல் திங்ல இருந்து அப்படியே ஃபார்மேஷன் ஆகி பாடியோட வருவாங்க. ஹல்லேலூயா.
That's the one God has given us. The body சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசி இருக்குல்ல, இந்த ரத்தத்தில் இருக்க அந்த ஒரு சின்ன குரோமோசோம் சொல்லுவாங்க. இந்த இது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்த மெடிக்கல் டேர்ம் சொல்லுங்க, எடுத்துக்கிடுங்க, என்ன நேம் சொல்லுது? செல்ஸ். ப்ளீஸ் கம் டு செல்ஸ். அந்த சின்ன செல்ஸ்ல இருந்து ஒரு உயிரினம் அப்படியே பெருசாகி ஃபார்மேஷன் ஆகி அவங்க அப்படியே முழு உடம்பும் வந்து they will be going to the heaven. Hallelujah. Got it? So what we talked about so far, in the beginning God created Adam and Eve. They are created by God's own image, but when they died, after that they cannot regain their body, they can gain only their soul. The soul is in the heaven, not the body, until from Adam to Jesus Christ. After the Jesus Christ, only God has bring this thing immortality, that is we are going to be going with him along with our new renovation body. Got it? Amen. So after the rapture, that time we will be going with our own body, this new body. So this is the one model Jesus Christ has created. He has died, and after that he has risen, and then அழியாமை பெற்றுக்கொண்டார், immortality. So இதை குறித்து பார்க்கும்பொழுது நம்ம எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, நானும் I need that immortality. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? Hallelujah. நாம வந்து தேவன் இப்ப கடவுள் இன்னைக்கு வந்தாலும் சரி, மேபி God is coming tomorrow or next week or next month or next year, நாம் அங்கே போக வேண்டும். When God is coming, we need to go with him. So அதுக்கு what are the qualities we need? That's only we are going to learn it today. இதுக்கு தான் 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Hallelujah. So the world and its desires pass away, when whoever does the will of God lives forever. Hallelujah. So we need to do the will of God. This is the very important. So we are in the world, but in the world இருக்கிற இந்த இச்சையை நமக்கு செய்யக்கூடாது. பாருங்க, பிதாவின் சித்தத்தை, what God is in this world, when he was in the 33.5 years in the world, what he did after doing the ministries, Jesus and his disciples எல்லாரும் என்ன பண்றாங்க, the disciples going to get the food from the fast food, they are going to eat something, that Jesus was sitting and he is talking to a believer and he is sharing the word of God, and that time they are asking, Lord Jesus, you didn't eat the food, and they are asking, no, my food is doing the will of God, they said by Jesus Christ. So கடவுளுடைய will, அவருடைய சித்தம் என்னது, அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதும் ஆண்டுடைய ஊழியத்தை சித்தத்தை செய்யறது தான் அவருக்கு ஒரு ஃபுட்டா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம லெட்ஸ் டெஸ்ட் அவர் செல்ஃப் ஹவ் வி ஆர் டூயிங். இயேசு கிறிஸ்து நினைக்கலாம் வாட் ஜீசஸ் டிட் இன் த டைம் ஆஃப் டூரிங் த 3 days. Some people will ask the question, Jesus Christ was brother, you said I am okay, he is born and he was studied and he was in the Jerusalem and everything, okay, but what he did in the 3 days gap when he was buried? பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு பாதாளத்துக்கு போனார், காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர்கள் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். Hallelujah. So God, that is Jesus Christ, died in the body, descended to the lower realm to execute judgment, and ascended to heaven, the highest place. So Jesus Christ's body was there for 3 days. Got it? இயேசுடைய சரீரம் எங்க இருந்து சேர்ந்த அந்த நேரத்துல வெறும் அவருடைய soul மட்டும் it's traveled to the lower belly of Abraham, that and everything, and பாதாளத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் அவரு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த 4000 வருஷம் இருந்தவங்க எல்லா பேரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு then he returned back to that and he took his body and he came and risen. Hallelujah. Amen. So இதுதான் இந்த விஷயம். இதுக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைக்கும்படிக்கு அவர் தந்தரவி இவ்வளவா இவளுக்கு அன்பு கொடுத்தார். So this is the only thing God loved this world. Hallelujah. God loved us each and every one. That's the reason he gave his only begotten son. Hallelujah. That's the reason he gave his son as an example for us how we need to be there. So நம்ம பார்க்கும்போது இதுல what we are going to learn is the Satan, because I have the reference for that. The whole world is under the control of evil one. 1 John 5:19. So now the present world what we have here, ஏன் உலகத்தோட நம்ம சேர வேண்டாம் இதெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, because this world is controlled by the evil one. சாத்தான் கிட்ட தான் இந்த உலகம் இருக்கு. So பிசாசினால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகமும் இந்த உலகத்துடைய இச்சை
So this is the thing we are going to learn about today. What is the lust? This is the three things. That is the one we have learned from 1 John 2:16. For all that in the world, the lust of the flesh, the lust of the eyes, and pride of the light. It's not of the Father, but of the world. So in the உலகத்தின் இச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. Hallelujah. So இதை விட்டு நாம் we need to came out from these three things. So now we are in the world. Last time we learned about the thing about the fruit of the spirit. We learned as fruit we are in the tree, but we are not connected to the world. But we are in the world, but we are connected with the tree and with the stem, and we are grown up like that. You got it? So the same thing here also. We are in the world, but we are not connected to the three things: the flesh of this world, the lust of this world. So what is this lust of the flesh? The lust of the flesh and the lust of the eyes and the pride of the light. This is the one God who did from this came out from all the three things. As I'm going to show you. God did 40 days fastings. After that, சாத்தான் வந்து கேட்குறான், அப்போ சொல்கிற இந்த பொல்லாதனாவே என்கிட்ட வரான்பா, அவன்கிட்ட எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு God is sending him. 3 விஷயத்தை கடவுள் வந்து ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு this is for each and every one for us. 3 things we need to be plan very carefully, because Satan will நம்மளை ஏமாத்துறதுக்கு இதில் தான் வருவோம். He'll trick us with these 3 things. We need to be very careful. Number 1, என்ன சொல்றான்? பசியா இருக்கீங்களே, you are hungry, so just turn this stones to become as bread and just eat it. இன்னைக்கு உணவு வார்த்தையினால் மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் என்று தேவன் சொல்கிறார். So we will be God's word it poured. So this is the thing we learned. கல்லை அப்பமாக சாப்பிட சொல்றான். இன்னைக்கு நிறைய so many people, the problem is comes from the food only. Okay, food is the problem. Even you see the people's the Israel peoples, the God has given us the manna மேல இருந்து அவங்க சாப்பாடு அழகா வந்துச்சு. God has given the manna, the heavenly food. It's very tasty. He has given. But these people, they are asking the non-veg. I want non-veg. நிறைய பேர் so many people's problem. இங்கே எல்லாருக்குமே ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ எனக்கு கூட சொல்கிறேன், நான் கூட எல்லாம் எப்படின்னா, எனக்கு நான்வெஜ் இல்லைன்னா ஐ ஒன்ட் ஈட். மினிமம் ஐ ஈட் அட்லீஸ்ட் லெக் பீஸாவது இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபுட் இஸ் நீடட் ஆக்சுவலி ஃபார் அவர் நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நீட் டு பி லிவ். வி நீட் எ ஃபுட் டு லிவ். தட்ஸ் த ஒன்லி திங். பட் நாட் ஃபார் ஃபுட்டுக்காக நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பாடுனால எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், அந்த ஃபுட்டு தான் அவள் வந்து ஜனங்க அப்படி காடையை கேட்டாங்க. God has given everything, all the non-veg to the Israel peoples, and then they died. Last finally who went to the Canaan? 2 peoples, right? காலேஜ் பேசுவா தான் உள்ள போனாங்க. நீ சாப்பிட என்ன, அது நான் வந்து I am not against to the non-veg or whatever it is. I am not telling like that. Some people will say, if like எனக்கு இன்னைக்கு பிள்ளைங்களா இருப்பாங்க, எனக்கு நான்வெஜ் இல்லைன்னா எனக்கு I don't want the food அப்படின்வாங்க. I won't eat. I won't want, otherwise they will cry. Some people they will cry. In India, normally our Chennai peoples, they will my friends பசங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து சாப்பிடலாம், அவன் பையன் சாப்பிட மாட்டான். அது I won't eat. எனக்கு சிக்கன் வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும், அதுவும் கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடணும். In road side they will make fried rice in our India. They want that one. Otherwise they won't like. So food is the very important that we need to be sacrifice that, because நம்ம அந்த ஃப்ளஷ் வந்து நமக்கு இந்த மாம்சத்துக்கு வந்து நம்ம அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சாக்ரிஃபைஸ் மீன்ஸ் அதுதான் வேணும்னு சொல்கிறது, அது ஃபுட்டுன்னு கிடையாது. நம்ம எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில பேர் சம் பீப்புள்ஸ் சே எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் இருந்தால் தான் நான் போடுவேன், இந்த காஸ்டியூம்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த ஷூஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஐ லைக் ஒன்லி திஸ், ஐ லைக் திஸ் கார், எனக்கு இதுதான் செடான் தான் பிடிக்கும். அந்த மாதிரி திஸ் இஸ் த திங் God is telling that the first thing we need to sacrifice that one. That's the thing. And second thing is testing God. So many people, what they do, brother, you are going for church for a long time, why God is not offering a job for you? Brother, you are going for church, why you are not getting this kind of blessings? People will be asking like that. எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் இத்தனை ஆண்டவர்களை போகிறீங்களே, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நீங்கள் எல்லாருமே பீப்புள்ஸுடைய மைண்ட் செட், அது மேபி இந்தியன் மைண்ட் செட், how it will be. If you are blessed means you need to earn at least $5,000 to $10,000 and you must have a car and your bank balance should be a good. I tell you one thing, this is the only thing, the
real blessing is the only thing God has given His own peace. That world cannot give this peace. Amen. இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தேவன் தருகிறார். See, the Christian life is not like this, like us going like in the straight way like this upside. It should be like down, ups and down. This is the graph God created for us. The life will be ஆள் கடலில் போற படகு, கடல்ல வந்து கொந்தளிக்கும் படகு, கடல்ல வந்து கடல்ல அவ்வளோ ஒரு சுனாமி என்ன இருந்தாலும் அந்த படகு அங்கே நிற்கணும். தட் இஸ் த காட்ஸ் லைஃப். நம்ம நினைப்போம், God, I don't want this, இந்த புயல் வேணாம், I don't want this hurricane, I don't not say like that. ஹரிக்கேன் வரும், காத்து வரும், கடல்ல இருப்போம், படகு ஆடும், நம்ம உயிரோட இருப்போம். ஹல்லேலூயா. When we are into the fire, பட் அந்த நெருப்பு நம்ம ஒன்றும் பண்ணாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலா. பிரதர் யூ கம் பிரதர், God will turn your fire into everything. கடவுள் உங்க நெருப்பை அடிச்சு உடைச்சிருவாரு. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி கிடையாது. Problem is there, but God will help. See, the Daniel and brothers, their problem is that time the king's order says that they need to put it in the fire. நெருப்புல போடணும்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? தேவனை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். என்னது? Our God is ready to help us. If not, you won't do that. This is the very important subject we need to learn and point out. If not, how many of you say like that? You believe that? If not, it's the very important subject. Because we know God, Karthar brother and Kuduma brother, and Kvala Kudunga brother, and I want this, I want car, I want a home, I want this lifestyle, I want. We ask everything in the God. That's good. But the thing is, this is the very important. If God doesn't, also we need to be patient. பாருங்க, தாளை நீ தேவகுமாரனால தாளை குதியும். ஏன்பா குதிக்கணும்? நான் குதிச்சு தான் அவருடைய இது தெரிஞ்சுக்கணுமா? கையில் ஏந்தி கொண்டு போகிறாலும் வசனத்தை வச்சு கேட்கலாம். இன்னைக்கு now days I'm going to ask you a question. If we are going to pray to God, human beings, and Satan are also going to be ask a prayer request to God, which prayer request will be answered priority? Ours or Satan's? Ours. Sure? Sure. I'll tell Satan's prayer only first answer, ours second. No, we have to tell God, do not give him permission. No, but God can do first answer. But that's the tricks is that I'm telling you why this prayer is unanswered. In Bible reference, when Jesus was preaching that time, பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு லேவியோன் is a spirit, it came upon that லேவியோன். அவன் வந்து பிசாசு பிடிச்ச போது that the pigs is going that time that he is praying, Lord, please tell me to go into the pigs, and then immediately God answered that prayer request and everything went into the pigs. And after that, that man is saved and he is telling that, God, I like to come with you to do the ministry. No, you don't come, go back there. Because this is fun, but why I'm telling is this is, he knows the thing, how to ask, what to ask. Nowadays people has the knowledge about the God, but we need to know the knowledge of the God. That is the very important. Everybody has the knowledge about the God Jesus Christ, but the thing is we need to know the knowledge of the God. That is the need. This is the Paul's status that so many times in the Bible says we need to be regain up, we need to learn about the knowledge of the God. We need to know the brain of the God. Then only we know what to ask and how to ask and how to get it. Got it? எப்படி நமக்கு என்ன வேணும், நமக்கு அவனுக்கு அந்த அறிவு இருக்கு. மேல இருந்து விழுந்துட்டான். He was fall down from the heaven, but still he has the knowledge about the God. That's why he sticks and he asks all the things. In the 3 times he is asking, no, how he knows the full Bible. He's a worship leader. Do you know that? Who is Lucifer before Satan? Is a worship leader actually. He was praising him when he thinking about something. That's a different story. We'll go study later. After that, then only so he knows everything what to ask. So that's why we need to learn the knowledge about the God. Amen. Hallelujah. So நம்ம தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். Hallelujah. அத நம்ம இன்னைக்கு படிக்க வந்திருக்கோம். பாருங்க, நம்ம பார்த்த இந்த 3 things we need to be very careful. We need to be lust of the flesh. கேட்கறதெல்லாமே பிள்ளைங்க கேட்கறதெல்லாமே வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வாங்கி கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அவங்க இது இருந்தாதான் பண்ணுவேன்னு சொல்றத வேண்டாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சிறு பிள்ளைகளை வளர்க்குறோம். அவர் சில்ட்ரன்ஸ், we need to be children's or friends or assistants, whoever it is, our family member, we need to
that is, we need to follow the rules actually. We are not about the lust of the flesh is like, we are not, எனக்கு I want this அந்த மாதிரி சிஸ்டம் வேண்டாம். அடுத்து வந்து கண்ணால பார்க்கறது எல்லாமே. ஸோ எல்லாமே நம்ம திங்க் பண்ணுறது, ஆண்டவர் சோதிக்கிறது. ரெண்டாவது தேர்ட் திங், the two things everyone will do perfectly. The third one is the very important. The two things everyone will follow perfectly. The lust of the flesh and the lust of the eyes. Brother, we are humble, everything. But third thing is the pride. Satan is telling that நீ என்னை சாஸ்திராகமாக விழுந்து பணிந்து கொண்டாயானால் இந்த உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன். He's saying that God, I'll give you just worship, bow and worship me, I'll give you the kingdom of the earth. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் நான் தாழ்மையாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஆசைலாம் படுறதில்ல பிரதர், நான் என்ன பிரதர் ஏதோ இருக்கேன் பிரதர், ரொம்ப எனக்குலாம் அந்த ஃபுட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லை எனக்கு ரொம்ப ஆசைலாம் கிடையாது பிரதர், தாழ்மை எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெருமை, the pride of the life வந்து எல்லாருக்குமே அது வந்துடும். நான் யார் தெரியுமா? The king Nebuchadnezzar, he did. Now I built this Babylon, he said, and immediately this fall down. So இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், தப்பு செய்கிறோம், we are doing sins. God is ready to forgive our sins. But if you are opposite to them, that is the thing. Pride means we are opposite to God. That's a very biggest sin actually. So whatever time it is, when we are in the low times, whenever we are in the high times, always need to praise God. Amen. Need to praise Him. We need to be at the same like us. Everything. We're not supposed to change anything. So this is the three things we need to be maintained. That. For the example, we see in the biblical, in the Abraham, you see Abraham the Lot, Romans 12 and to see here, Abraham did God's perfect will, but Lot didn't do this. See the three will of God. This is a nanmayana actually. That is the goodness, will, and the love of love will, and the perfection will. These are the three things very important. So Abraham did this perfectly, but the Lot didn't do these three things. Even Lot is a very perfect man. Do you know his righteousness? He lived in a ரொம்ப ஒரு பரிசுத்த நீதிமானாய் வாழ்ந்தவன் லோத்து. அதாவது நன்மையான சித்தம் ஒன்று ஆபிரகாம் கூடயாவது இருந்திருக்கணும் அவருடைய வீட்டில். அட்லீஸ்ட் he should be lived with Abraham. At least he should go with the higher level, at least the mountain, hills. மலை மேலாவது அங்கே இருந்திருக்கணும், இல்லையா சோவார்லையாவது இருந்திருக்கணும். எங்கேயுமே 3 சுத்தத்தையும் செய்யாம கடைசியில் he lost. He died and his soul is not saved. So this is the thing. You need to, at least he should sit with the Abraham. So that's the one we see here. Abraham is righteousness actually. But see this one, Lot is a righteousness, but finally dead because he didn't do the will of God. Today nowadays we are also righteousness, right? We are doing the righteousness things. We are doing the good things, so many things. But we need to do the thing perfect will of God. Hallelujah. ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாமே பரிசுத்தமாக இருக்கிறோம், தேவனுக்காக நம்ம உண்மையாக இருக்கிறோம். இன்னைக்கு nowadays Christianity is teaching that you are not supposed to do this, we are obeying everything. We obey everything, which are the things we are not supposed to do. What are the things which we do? But at the same time, God told to do something that we are not doing. This is the one problem. You understand? This is the one Satan trickery is using us. எதை செய்ய வேணான்றதான் செய்ய மாட்டோம், இது தவறு, இது பாவம், அது பாவம்ன்றதெல்லாம் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் எதை செய்யணும்னு இருக்குல்ல, செய்யறனாலும் தப்பு தானே. தட் இஸ் ஆல் sin. It's not a கீழ்ப்படியாமை, right? We're not obeying God. That's the thing. So we need to do what God. That is the one. Lot is a righteousness. அவன் ஒரு நீதிமானா இருந்தும் தன்னை கடைசியில் காத்துக்க முடியல. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யாம இந்த 3 விஷயத்துல அவர் ஏமாந்து போயிட்டார். So, but Abraham, he did the perfect will of God. Hallelujah. Hallelujah. That is the only good thing. What the perfect will Abraham did? Can anyone say what the perfect thing God Abraham did? Anyone answer please? Faith. Very good. Then anything? Listen to God. Very good. Listen to God. That's a very good thing. Nowadays so many people are not listening what God says. Then obedience. Obedience. That's the very thing he did immediately. That's a good thing. So, but today what we are going to do? Today we came here to learn about the immortality. Now, சரீரத்தை மீட்டு கொண்டு மேலே people think that they will think நான் வந்து போயிடுவோம் brother. Actually, I'll go brother. I'll take first class ticket brother. Like they can say like that. But who will be going? This is the one checklist here. We are going to choose it now. பாருங்க, ஈசாக்கை பலி கொடுத்து அவன் திரும்ப உயிரோடே பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. He given his own son.
இன்னைக்கு சம் பீப்புள்ஸ் எல்லாருமே அவனோட பிள்ளைங்க அதாவது வந்து ப்ரேயர் பண்ணும்போது நான் கூட பார்த்துருக்கேன். சில பேர் குழந்தைங்களாம் இருக்காங்க. சம் கிட்ஸ் ஐ வாட்ச்ட் when we are praying, it's just playing like that. Simply they will be praying, they are not seeing that. We need to bring them to sit, make them to sit. That is a very discipline. In school, your children can do like this. You'll accept this. ஸ்கூல்ல போய் பசங்க விளையாடணும்னா விட்டுருவீங்களா? அங்க அப்படின்னா என் பையன் விளையாடுவான்னு விட்டுருவீங்களா? You can't do that. But the thing, church, we need to do that. That's very important. Because see, in my childhood, I say, my parents are pastors. They wake up in the 4 or 5 o'clock morning prayer. They will like, John Paul, come. What these people are doing every day morning? They're making it. If they want to pray, they can go. Why they should call me to wake up? Huh? And what happened if they Sotram in the morning they will pray. I was kneel down and I'll sleep this way. You know, that's a good thing. If you like this, you can't sleep. When if you bow down the head, my father will come and knock me in the head. Pray pandra. So that's the thing. I hated. And if any priest come, pastor who giving a sermon, I won't listen. I like to play. I like to enjoy outside. And even that is not in the child age. Even when I grow up, when I was studying the college time also, first year, second year, if I pray for any convention meeting, 3 days worship meeting, I prayed for all the worship leaders, maybe Alvin Thomas and all the big pastors and everything in the Chennai. So when the worship I play, when the sermon starts, we go out and we'll roam and we'll eat, drink the tea and coffee and we won't listen. You got it? What I'm saying? So word is the very important actually. So inge when நம்ம பார்க்கறோம்னா God is asking his son after 100 years God has given அவருடைய சொந்த குமாரனை உயிரை கேட்கிறாரு. What is asking? இது just think about it. நீங்க எல்லாரும் இருக்கீங்க, எத்தனை பேர் உங்க குழந்தைங்க இருக்காங்க, ஆண்டவர் வந்து ஒரு பலி கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க. Is possible? How our mind will be, our mindset will be. Just think about it. அவங்க பிள்ளைய வந்து கேட்கறாருன்னு போது அவங்க எதை பற்றியும் பேச்சு ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் சைக்காலஜிக்கலாக ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். when his son is carrying his son to the place, son can ask, Dad, where you are taking me? What he can say? We are going to shopping? Or what his answer will be? How is heart? Psychology, how he is affected in the time. It's not so simple thing. This situation, it will happen in the Cayman Islands also. And some people who are here, we came for work here and who are watching this video, even everyone knows that situations comes in our life. ஏண்டா உயிரோடு இருக்கணும், நான் உயிரோடு இருக்கிறது, why should I live in this world? Yeah, why this has happened, Lord? Why this is happened? Why this is the thing? We can think about it. That time we need to be very strong. Amen. So just think about it. எப்படி உள்ளுக்குள்ள எவ்வளோ இதுவாக இருக்கும். அந்த பையன் என்ன கேட்பான், என்னப்பா அப்பா எங்கேப்பா போகிறோம், எங்கே போகிறோன்னா இல்லைப்பா வாப்பா, God will take care. ஒரே எவ்வளோ நேரம் God will take care சொல்லியிருப்பான். சரி அதை கூட விட்டுருங்க. ஃபைனல் ஸ்டேஜ், அப்பா we are going to the sacrifice, where is the lamb? He is asking, where is the, அப்போ அவனை தூக்கி எடுத்து அதில் படுக்க வைக்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த பையனுக்கு உள்ளே எப்படி இருந்திருக்கும். அப்படியே ஒரு யோசிச்சு பாருங்க. we need to go and travel with him. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே பார்க்கும்போது இதெல்லாம் வந்து impossible. What I'm talking, this is impossible nowadays. We can say, we can hear the message, we can do anything, but it is impossible. I say 100% impossible. We can say, but I can do that. We can say normal silly things and all, we are not obeying to God. சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம பண்ணலன்னு எப்படி இதெல்லாம் நம்ம பண்ணுவோம்? புரியுதுங்களா சொல்றது? Because he did, that is the reason he did the will of God. Amen. அதனால தான் God told him, you will get so many sons. See this, look at the stars, see the sands. Did you able to count that? God is going to bless this kind of children. That's the greatest blessing. Hallelujah. So now we are going for the secret, what he did, how did the will of God. That's a very important will of God. Brother, I am doing the will of God. Everyone say easily, but what is the will of God? That is the only thing Abraham did. That's the one Jesus Christ, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது
Abrahamiன் குமாரன், the title he got. Father Jesus Christ also, his forefather is Abraham. He got that respect because he did the will of God. So now I am going to show you what is the will of God. This is the will of God. The 5 things he found. The one thing is the sword, is the word is very important. We need to meditate the word. Bible reading is very must. People can pray for fasting prayer and 40 days and even night prayers, everything prayer we can do anytime. But how many people are reading the Bible? That is the very, this words, because this prayer is the one-way communication. We are dialing the phone like to Jesus Christ. And he received the calls and he is talking, is that's the one reading the verse. Through the word, God will speak to us. Amen. If we read the Bible, God will talk to us. So Bible reading is the only thing, is the important thing. He did the will. And the second thing, you can see அந்த கட்டைகள் எல்லாம் பார்க்கும்போது the wood things, that is the thing, சட்டதிட்ட ஒழுங்கு, law and order. God has a law and order. We need to follow the order. I told you, right? The Satan knows the law and order very well. That's the reason trickery is doing everything. So we need to know the law and order. Through that law and order only we need to ask him. நாமத்தினால எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி எதை கேட்கணும், என்ன வேணும்ன்றது நம்ம தெளிவாக கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய மைண்டில் பார்க்கறது எல்லாமே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது வந்து நம்முடைய முட்டாள்தனம் ஆக்சுவலாக. See, the world is very big. You can see the ocean is big. You can see everything. You can, I want this, I want this, that. No, you have to ask what you want. We have to ask. That is the very, very good thing. So, Nana, I like to share my testimony, a short bit actually, when God knows about that. And nowadays, the youth peoples, everyone, they are about their marriage life, they can choosing themselves, right? But nowadays, when that time it was came to my life, that time when we are searching for the bride, that time see what happened. I just prayed. I took one verse from the Bible actually. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுது. The woman who fears the Lord is the blessing. So that's the one word. And that time my Facebook cover was, your choice is my choice. Got it? This is the only thing. Your choice is my choice. So what happened? My dad found all the matrimony things and he showed every photos. When I look all the photos, when I said them, okay, I never said no, because why means if I can, maybe if it's God's will, I can say no means I can't do that. That's the reason I said okay for everything. I think. Then my dad, he thought that, oh, John is more interested in marriage. That's the reason he thought like that. So அது கிடையாது, அது வந்து கடவுளுடைய சித்தத்துக்காக தான் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னது. ஸோ வந்து அது வந்து நம்ம அந்த கடவுள் சித்தத்துக்கு வந்து நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது அப்படியெல்லாம் நம்மளால போய் அது கட்டாயிடக்கூடாது. புரியுதுங்களா? தட்ஸ் த வெரி திங், very important thing. So we need to ask everything in the by his law and order book list, checklist. 10 commandments இருக்கு, law order, the Old Testament and the New Testament. உன்னை நேசிக்கணும் போல நீ பிறனையும் நேசிக்கணும். Love others as yourself. That is the law order God has given. So this is the second will. And the third one is humbleness is very important. This humbleness is very important. தாழ்மை குறித்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் எப்போ தாழ்மையாக இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கை தாழ்மையாக இருக்கும்போது தாழ்மையாக இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மக்கிட்ட இன்னைக்கு பணம் காசு இல்லை, கையில் பாக்கெட்டில், if you don't have money, then that time we'll be humbleness. If you get some penny, if you get some 3 to 4 properties and your bank balance is more than $100,000, then that time this kind of humbleness won't come. Got it? So this is the one, every time we need to do that. நம்மக்கிட்ட எல்லாமே God has, தேவன் வந்து நம்ம பிச்சைக்காரராக இருக்குன்னு சொல்லலை, இப்படி இருக்குன்னு சொல்லலை. God will bless this. Abraham also blessed. King David also blessed. He also rich. Everyone, God is ready to be. But how our mind is there? Our mind is in not in the worldly things, right? Our mind should be in the heavenly things. That's the very thing. Then only we'll go to the rapture and immortality. If we want, we'll be go that thing. So, and the fourth one is the Holy Spirit is very important. That is the one fire. So during that time, the fire is called the Holy Spirit. We need to get the Holy Spirit. Holy Spirit. When we talk about the Holy Spirit, that is the thing. 2 things. Last week we learned about about the fruit of the Spirit. That is the Holy Spirit. If it's there, we'll create that fruit. Love, peace, and everything. All things we learned it in last time. At the same time,
If you are in the Holy Spirit, He will guide us in everything. You can't say, brother அப்படி பண்ண brother இப்படி மாட்டிக்கிச்சு brother இங்கே பண்ணேன் இது போட்டேன் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு லாஸு, பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இது போட்டோம்னா வாட் எவர் we earn, that should be, we need to eat, not the other people's to eat. What you earn, you are doing hard work and we are earning, this money should be eaten by you, not from the others. So that God will give the guidance. எவ்வளோ சம்பாதிச்சேன் கையில் எல்லாம் வருது போகுது, it's coming this way and going this way, not like that. So if you have the Holy Spirit, we have the guidance from the Heavenly Father and He will guide us. So the Holy Spirit will get the guidance every day, what to do and everything. And the last thing is meekness. Meekness is very important. This meekness is connected to almost, compared to the humbleness and meekness, it's almost a little similar. The meekness is, even see that day we met some people, he's a very billionaire, he came to our church on that day. Also he's a good character, he's example. He'll talk to every people like the same. Not he show up that I am a big billionaire, I have this property. He'll talk to the normal people also. I was watching on that day, the service. He talked to everyone. எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க. That is the only thing. Meekness is very important in Christianity. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, how big you are, but we need this meekness. If you have this meekness, do you know what you're going to get it? Read chapter Matthew 5 and 5. Meekness of the people who will inherit the earth. God says will inherit the earth. If you are meekness, பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்து. So படிங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சாந்தம் மனத்தாழ்மை, also connected. If you தாழ்மை உள்ளவர் உயர்த்தப்படுவான். So humbleness, we can get the grace from the God. That is very important. So the meekness ன்றது, they will inherit the earth. That is not this physical earth. What we read the Matthew 5, it is the God going to form a new earth and new heaven. That earth, these people will be going. This meekness people will be going. If you have all the qualities, all the four, if you do everything, Bible reading and the Holy Spirit, and if you have humbleness, and if you have the law and order, but if you don't have the meekness, you cannot enter into the new earth. Amen. So சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவி இதெல்லாம், this is the thing. பலி, அந்த பலி அவர் வெட்டுறது என்னன்னா, what Isaac, that is not like is so taking the sword and cutting the Isaac. This is the thing used here. So see, all thing the Bible was, the sword is the Bible word, and the சட்ட திட்டங்கள் is that's wooden things, and the carrying, this is the donkey here, that is the தாழ்மை. பரிசுத்த ஆவி, இந்த தாழ்மை பாருங்க, யாரும் இந்த இதை வந்து யாரும் பார்க்கவே மாட்டாங்க கழுதை. But Jesus Christ, He sat on him. Then only it's famous now. Those days, see. நீங்கள் போய் ஏதாவது ஒரு டாங்கி மேலே போய் உட்கார முடியுமா? போயிட்டு ஒரு கால் எடுத்து விடும். You can't sit in the donkey. But see, through the Jesus time, that time, it was so humble, and He carried the Jesus Christ during the Palm Sunday. You got it? So that is the thing. நமக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருந்தால் தான் we will do the will of God, and then we will go into the immortality. When we die before, then if you are in the buried, means then when the Jesus come, that the day Lord will come. No one knows the day. எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார்னு கேட்கலாம், கர்த்தர் வரனால யாருக்குமே தெரியாது. No one knows about when Jesus will come. Even the Christ, குமாரருக்கும் தெரியாது. One day He will come, sure. Maybe today, tomorrow, or next week, or 1 month, or next year, or after 100 years. But Jesus will come one day.